ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 100. அபிமன்யு அப்பொழுதுதான் அழுத நிலையில் நின்றிருக்கும் யாழினியை பார்த்தவன் அவளை நோக்கி விரைய, அபிமன்யுவை தன் கையை நீட்டி தடுத்த கிருஷ்ணமூர்த்தி, என்ன அபி, அவ அழுவதை பார்த்ததும் முன்னால் தாங்க முடியலையா? அபிமன்யு தன் கோபத்தை உள்ளடக்கிய குரலில், தேவையில்லாமல் பேசாதீங்க தாத்தா. இப்போ என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக சும்மா அவளையே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? கிருஷ்ணமூர்த்தி, இங்க பாரு அபி, நீ விருப்பப்பட்டு அவளை கல்யாணம் செஞ்சதால் மட்டும்தான் அவள் இந்த வீட்டில் இருக்கா. இல்லனா இவளை எப்போவோ இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டு இருப்பேன். அதுக்காக இவளால் ஷைலஜாவுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அபிமன்யு புரியாமல், என்ன சொல்றீங்க நீங்க? யாழ்னியால ஷைலஜாவுடைய வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஷைலஜா, தாத்தா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலத்துல போய் நீங்க இப்படியெல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அப்படி என்ன யாழ்னிக்கு வயசாயிடுச்சுன்னு நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இவர்களின் பேச்சில் தலையும் புரியவில்லை, வாளும் புரியவில்லை. அபிமன்யு தன் கட்டுப்பாட்டை இழந்தவன், இப்போ என்ன விஷயம்னு சொல்ல போறீங்களா இல்லையா என்றான் கர்ஜனையாக. மீரா, அபி, அது அப்பா யாழ்னியை ஷைலஜாவுடைய கல்யாண விசேஷத்தில் எல்லாம் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கார். அபிமன்யு தன் பல்லை கடித்தபடி, ஏன்? மீரா சற்று தயக்கத்துடன், அது அபி, உங்களுக்கு மேரேஜ் ஆகி இத்தனை மாசம் ஆகுது, ஆனா இன்னும் அவ பிரெக்னன்ட் ஆகலன்னு அவ விசேஷத்தில் கலந்துக்கிட்டா அபசகுணம் மாதிரி ஷைலஜாவோட வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினைக்கிறார். அவ்வளவுதான். அபிமன்யு கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டான். வாட் ரபிஷ் என்றான், அந்த வீடே அதிரும்படி. இப்படியெல்லாம் பேசுறது உங்களுக்கே சீப்பா தெரியல? நாங்க எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது எங்களுடைய விருப்பம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இப்படி மற்றவங்க முன்னாடி சபையில் வச்சு நீங்க பேசினதே ரொம்ப பெரிய தப்பு. நாங்க எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு செய்ய நீங்க யாரு என்றான் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கர்ஜனையாக. அபிமன்யுவின் கோபத்திலும் அவனின் வார்த்தையின் வீரியத்திலும் கிருஷ்ணமூர்த்தி அதிர்ந்து விட்டார். அதிர்ச்சியாக, என்ன பார்த்தா அபி யாருன்னு கேட்குற? உன்னுடைய வாழ்க்கையில் தலையிட எனக்கு உரிமை இல்லையா? அபிமன்யு, என்னை பற்றி பேசவும் என்னை பற்றின கருத்தை கூறவும் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இருக்குது. என் ஒய்ஃபை பற்றி பேசுகிறதுக்கோ எங்களுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்றவன் வள்ளியம்மையிடம், பாட்டி, இங்கே இவ்வளவு விஷயம் நடக்குது, நீங்கள் பாட்டிக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க. உண்மையில் கிருஷ்ணமூர்த்தியின் வார்த்தை வள்ளியம்மை பாட்டியை வெகுவாக தாக்கியது. ஏனெனில் அவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையே. கிருஷ்ணமூர்த்தியின் வார்த்தையில் வள்ளியம்மை பாட்டி மறைமுகமாக தாக்கப்பட்டார். தங்களுக்கும் இதே நிலைதான் என்பதை உணராத கிருஷ்ணமூர்த்தி, இத்தனை வருடங்களாக தங்களுக்கும் குழந்தை இல்லையே, யாராவது தங்களை இப்படி பேசியிருந்தால் தங்களுக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்திருக்கும் என்பதை சிந்திக்க தவறிவிட்டார். அதிக கோபம் புத்தியை மங்கச் செய்யும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. வள்ளியம்மை உள்ளுக்குள் மருகியபடி நின்றிருக்க, கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு எது பேசினாலும் என்கிட்டயே பேசு அபி. எதுக்கு என் மேலே இருக்க கோபத்தை உங்கள் பாட்டிக்கிட்ட காட்டுற? அபிமன்யு, எங்களை பார்த்து நீங்கள் கேட்ட கேள்வியை திரும்ப உங்களை பார்த்து நான் கேட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தாத்தா என்றான் சுருக்கென்று. இதை கிருஷ்ணமூர்த்தி மட்டுமல்ல, அங்கு இருக்கும் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான். கிருஷ்ணமூர்த்திக்கும் வள்ளியம்மைக்கும் குழந்தை இல்லை என்பது. இருப்பினும் அபிமன்யு இப்படி அனைவரின் முன்பும் போட்டுடைப்பான் என்பதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. விசாலாட்சி, என்ன சொல்ற அபி? எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுற? யாருக்காகவோ உன்னுடைய தாத்தாவையே நீ எதிர்த்து பேசுறியா என்றார் கிருஷ்ணமூர்த்திக்கு சார்பாக. அபிமன்யு, என்ன தாத்தா, நான் பேசுறதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா என்றான் ஆச்சரியமாக கேட்பது போல். கிருஷ்ணமூர்த்திக்கு அனைவரின் முன்பும் இதற்கு பதில் கூறவே முடியவில்லை. குறிப்பாக மீராவின் முன்பு. அபிமன்யு இப்படி அனைவரின் முன்பும் கேட்பான் என்பதை கிருஷ்ணமூர்த்தி சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. கிருஷ்ணமூர்த்தி கோபமாக, அபி, தேவையில்லாமல் வார்த்தையை விடாத என்றார் மறைமுகமாக. அபிமன்யு, தேவையில்லாமல் இல்ல தாத்தா, இது ரொம்பவே தேவையானது. இனிமேலும் இதை பற்றி மறைக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா நாளுக்கு நாள் உங்களுடைய தேவையில்லாத பேச்சு அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால் யாழினி ரொம்ப பாதிக்கப்படுறா. அவ வருத்தப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. கிருஷ்ணமூர்த்தி, அவளுக்காக நீ என்னையே தூக்கி எறியலாம் என்று முடிவு பண்ணிட்டியா என்றார் கோபமாக. அபிமன்யு, நான் யாரையும் தூக்கி எறிய நினைக்கல தாத்தா, உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வள்ளியம்மை பாட்டிக்கு எதுவுமே கூற முடியாத நிலை. தன் கணவரின் மீது தவறு இருக்கும் பொழுது எப்படி அவருக்கு சார்பாக பேச முடியும்? மீராவிற்கு உண்மைகள் தெரிந்துவிட்டால் தங்களை பற்றி என்ன நினைப்பாள்? இத்தனை நாட்கள் தாயை போல் அவளை வளர்த்தது அனைத்தும் பொய்த்து விடுமே என்று சிந்தனையில் நின்றிருக்க, கிருஷ்ணமூர்த்தி, ஆமா, நீ சொல்றது உண்மைதான். எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது.
ஆனா எங்களுக்கும் குழந்தை இல்லதான். போதுமா? இந்த உண்மையை தானே நீ எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிற? உன் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு நான் சொன்னதுக்காக இப்படி எல்லார் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்த நினைச்சிட்டல்ல என்றார் கோபமாக. அபிமன்யு, எனக்கு அது முக்கியமில்ல தாத்தா. இத்தனை வருஷமா தேவையில்லாத வீண் பழியை யாழினி குடும்பத்து மேல போட்டு அவங்கள குற்றவாளி மாதிரி என் முன்னாடி சித்தரிச்சு வச்சிருந்தீங்களே. உண்மை என்னன்னு தெரியாம அவங்க கிட்ட நான் எவ்வளவு கோபமா நடந்திருக்கேன். அவங்களுடைய மனசு இதை நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். கிருஷ்ணமூர்த்தி தடுமாறியபடி, என்ன என்ன சொல்ற நீ? பழியா? நான் என்ன வீண் பழி போட்டேன்? அப்படி பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். இவங்க தான் உன் மனசை பொய் சொல்லி நல்லா மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க சொல்றது எல்லாம் நீ நம்பாத. நான் உன்னுடைய தாத்தா அபி. நான் உன்கிட்ட பொய் சொல்வேனா? அபிமன்யு, அதுதான் தாத்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை நான் எவ்வளவு நம்பினேன். என்னை பொய் சொல்லி ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா பேச்சை நான் கேட்டதை விட உங்க பேச்சை கேட்டது தான் அதிகம். என்கிட்ட பொய் சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு தாத்தா? அபிமன்யு எப்படியோ உண்மையை தெரிந்து கொண்டான் என்பதை உணர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தன் வீல் சேரை வேகமாக உருட்டியபடி மீராவை நோக்கி விரைந்தார். மீராவின் கைகளை பற்றி கொண்ட கிருஷ்ணமூர்த்தி, அம்மாடி மீரா, இவங்க சொல்றது எதையுமே நம்பாத. இவங்க எல்லாமே பொய் சொல்றாங்க. நான் தான் உன்னுடைய அப்பா, இவ தான் உன்னுடைய அம்மா. இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க என்றார் பதட்டமாக. வள்ளியம்மைக்கு பேச வார்த்தைகளே இல்லை. வெகுவாக உடைந்து போய்விட்டார். மீராவுக்கு உண்மைகள் அனைத்தும் தெரிந்துவிட்டது. அப்படியென்றால் இனி அவளின் அம்மா நான் இல்லையே என்ற உணர்வே அவரை கூனி குறுகச் செய்தது. அவரின் நிலையை உணர்ந்த மரகதம் ஆதரவாக வள்ளியம்மையின் தோளில் கை போட்டவாறு அவரை தடவி கொடுக்க, கண்ணீர் நிறைந்த கண்களுடன் வள்ளியம்மை மரகதத்தை பார்த்து தலையசைத்தார். இந்த நிலையில் மீராவிற்கும் என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. தனக்கு முன்பே உண்மை தெரிந்திருந்தாலும் இதை அப்படியே விட்டுவிடலாம் என்று எண்ணியிருந்தார். ஆனால் அபிமன்யு இப்படி அனைவரின் முன்பும் போட்டு உடைப்பான் என்பதை மீராவுமே எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? அபிமன்யு, இன்னும் நீங்க எதுக்காக தாத்தா பொய் சொல்றீங்க? யார கெட்டவங்கள ஆக்க நினைக்கிறீங்க? நீங்க உண்மையை சொல்லியிருந்தா கூட உங்க மேல மதிப்பும் மரியாதையும் தான் வந்திருக்கும். இப்படி பொய் சொல்லி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் நீங்களே குறைச்சிக்காதீங்க. ஆனா இன்னமும் அந்த பொய்யை உண்மையாக்க போராடுறதை பார்த்தாதான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மகேந்திரன் ஒன்றும் புரியாமல், என்ன அபி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. அபிமன்யு, அப்பா, அம்மாவுடைய உண்மையான அப்பா அம்மா இவங்க தான் என்று வேலுச்சாமியையும் மரகதத்தையும் கை காட்டினான். மகேந்திரன் அதிர்ச்சியாக, என்ன அபி சொல்ற? நிஜமாவா? அபிமன்யு, ஆமாம்பா, எனக்கு இந்த விஷயம் சின்ன வயசுலேயே தெரியும். ஆனா தாத்தா என்னிடம் உண்மையை மறைத்து சில பொய்களை சொல்லி வைத்திருந்தார் என்று தன் சிறு வயதில் நடந்த கதையை மொத்தமாக தன் தந்தையிடம் கூறினான். அவரால் இதை சற்றும் நம்ப முடியவில்லை. அவரை பொறுத்த மட்டும் கிருஷ்ணமூர்த்தியை நேர்மையான மனிதர் என்று இத்தனை காலங்கள் நினைத்திருந்தார். அவர்களின் குடும்பத்திற்குள் எதுவோ மனக்கசப்பு என்று எண்ணியிருந்தவருக்கு இவ்வளவு பெரிய உண்மை மிகவும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவருக்கே இவ்வளவு அதிர்ச்சி என்றால் மீராவிற்கு? தன் மனைவியை எண்ணி மிகவும் வருந்தியவர் மீராவை அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க, மீராவின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. முற்றிலுமாக உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்தோடு நின்றிருந்தார் மீரா. மீரா இந்த உண்மை தெரிந்ததும் மிகவும் வருந்துவார் என்று எண்ணிய மகேந்திரனுக்கு இது பெரும் ஏமாற்றமே. என்ன நடக்கிறது என்று அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருபுறம் கிருஷ்ணமூர்த்தியின் உண்மை குணத்தை உணர்ந்தவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மிகவும் கடினமாக இருந்தது. மறுபுறம் தன் மனைவி உண்மையை அறிந்ததும் மிகவும் வருந்துவாள் என்று எண்ண, ஆனால் அவரோ எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பதை பார்த்தவருக்கு அவரின் மனதில் என்ன ஓடுகிறது என்பதையே உணர முடியவில்லை. தன் தந்தையின் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்த அபிமன்யு மகேந்திரனிடம், அம்மாவுக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரியும் டாட் என்று அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்தான். இது மகேந்திரனுக்கு மட்டுமல்ல, கிருஷ்ணமூர்த்தி, வள்ளியம்மை, மேலும் சிலருக்கும் இது அதிர்ச்சிதான். வள்ளியம்மையின் மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் எதையுமே வாய் திறந்து கேட்கும் நிலையில் அவர் இல்லை. மீராவுக்கு உண்மை தெரியுமானால் தன்னிடம் இதை பற்றி எதுவுமே அவள் கேட்கவில்லையே. ஏன்? ஒருவேளை மனதளவில் என்னை வெறுத்து விட்டாளோ என்று உள்ளுக்குள்ளேயே பல எண்ணங்களில் புழுங்கிக் கொண்டிருந்தார். கிருஷ்ணமூர்த்தி மீராவுக்கு அனைத்து உண்மையும் தெரியும் என்றதுமே முற்றிலுமாக உடைந்து விட்டார். இத்தனை காலங்கள் தான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. யாருக்கு உண்மை தெரியக்கூடாது என்று நான் பிறந்த ஊரை விட்டே வந்தேனோ அவளுக்கு தெரிந்து விட்டதே. தன் இத்தனை கால வாழ்க்கைக்கு என்ன பயன்? சிறு வயது முதல் அனாதை என்னும் வார்த்தையை கேட்டு வளர்ந்த என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்ததே மீராதான். அவளுக்காக அனைத்தையுமே தூக்கி எறிந்துவிட்டு வந்தேனே. அவளுக்காக தானே இத்தனை பொய்யும். என் பெயர் கெட்டாலும் என் மகள் என்னுடைய மகளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று எண்ணிதானே இத்தனையும் செய்தேன். இப்படி அனைத்துமே பொய்த்து போய்விட்டதே. உண்மை மீராவிற்கு தெரிந்துவிட்டது. அவ்வளவுதான்.
மீண்டும் நான் அனாதையாகிவிட்டேன், எனக்கென்று யாருமே இல்லை என்று தன் சிந்தனையில் உழன்றவர் வாய் அடைத்து போய் அமர்ந்து விட்டார். மீராவின் வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.